என்னடா இது நம்ம இது இப்படி ஆயிடுச்சு. ஊருக்குள்ள எதையாவது போட்டு வித்துட்டு கிடப்போம். இன்னைக்கு என்னடான்னா 2 3 நாளா மழை வந்ததுனால என்ன பண்றது ஏது பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. இந்த மாமியா கேள்வி தொல்லை தாங்க முடியல. என் புள்ள ஒண்டியா சம்பாதிக்கிறான்னு ஒரு நாள் கூட என்ன வீட்டுல புலம்பி புலம்பியே ஒரு நிமிஷம் உட்கார விட மாட்றா. நமக்கு வெளி வேலையும் தெரியாது, உள் வேலையும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எதையாவது கடையை போட்டு ஏமாத்தி வித்துட்டு கிடக்குறதா நம்ம வேலை. என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு ஒன்னும் புரியல. 4 5 நாளா சுத்தமா வியாபாரம் இல்லாத வீட்டுல ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அப்படியே கொஞ்ச தூரம் பொடி நடையா போவோம். என்ன ஏது கண்ணுல படுத்தோ எதையாவது இன்னைக்கு வியாபாரத்தை வித்து போட வேண்டியதான். மழையாவது கிழையாவது பணத்தோட தான் வீட்டுக்கு போகணும். ஆமா என்னது அது அனாமத்தா அங்க ஒரு வண்டியில நின்னுட்டு கிடக்கு. சுத்தி முத்தி ஆளு யாரையும் காணோம். வண்டி நின்னு கிடக்கு. அது மேல ஒரு பொட்டி வேற வச்சுட்டு கிடக்குது. என்னன்னு தெரியல. கிட்ட போய் தான் பாப்போம். அட கடவுளே, நான் பாக்குறது உண்மையா பொய்யா? இது என்ன பொட்டி நிறைய மீன்ல வச்சுட்டு கிடக்கு. இந்த பக்கமும் ஆளை காணல, இந்த பக்கமும் ஆளை காணல. அப்ப இது யார்தான் இருக்கும்? எனக்கு என்னமோ கடவுள் தான் நம்ம புலம்பு கேட்டு நம்மளுக்காக அமுச்சு வச்சாரா என்னவோ. இல்ல யாராச்சும் இந்த வண்டியை விட்டுட்டு எங்கேயாச்சும் அப்படி இப்படிக்கா போயிருப்பாங்க. எதுக்கும் நம்ம ஒரு குரல் விட்டு பார்ப்போம். ஊன்னு கேட்டுச்சுன்னா வண்டியை விட்டுட்டு போயிடுவோம். இல்லைன்னா இந்த வண்டி கடவுள் தான் நம்மளுக்காக அமுச்சு வச்சாருன்ட்டு நாம எடுத்துக்கொண்டு போயிடுவோம். ஸ்கூட்டிங்க ஸ்கூட்டி, வண்டிங்க வண்டி, வண்டி நிறைய மீன் இருக்கு. ஓடியாங்க ஓடியாங்க வந்து பாருங்க. அடைச்ச நான் ஒரு மகட்ட, நான் வண்டியில வித்துட்டு கிடக்கேன். வண்டி யாருதுன்னே கேட்கணும். ஏங்க யாராச்சும் இங்க வண்டியை விட்டுட்டு போனீங்களா? ஓடியாங்க ஓடியாங்க, உங்க பாக்ஸ்ல இருக்கிற மீன் எல்லாம் மேய்ஞ்சு போகுது. யாராச்சும் இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஒரு தரம் இருக்கீங்களா? 2 தரம். அப்போ வண்டி எந்துதான் 3 தரம். ஆஹா, யாருமே வரல. அப்படின்னா இந்த வண்டி நமக்காக தான் வந்திருக்கு போல. இதுக்கப்புறம் இந்த வண்டி சின்ன பொண்ணுக்கு தான் சொந்தம். சரி சரி, வசவசன்னு இங்கே நின்றுட்டு கிடக்காம எடுத்துட்டு போய் ஊர் முழுக்க வித்துட்டு வருவோம். ஆஹா, வண்டியே சூப்பரால இருக்கு. எடு ஜூட் சின்ன பொண்ணு. மீனுமா மீனு, மீன் வாங்கலையோ மீனு, மீனுமா மீனு, நாட்டு மீனுமா நாட்டு மீன். இந்த மாதிரி மீன் இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. வாங்கம்மா வாங்க. கடல்லே கிடைக்காத மீனுமா மீனு, வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க. ஆத்து மீனுமா ஆத்து மீன், நேரடியா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சி கொண்டுட்டு வந்திருக்க. வாங்கம்மா வந்து வாங்கிட்டு போங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் பயமால இருக்குது. இந்த வண்டி கிண்டி யாராவது எந்துன்னு வந்து கேட்டா என் நிலைமை என்ன ஆகும்? கடவுளே, நீ தான் எனக்கு இந்த வண்டியை மீனியும் கண்ணுல காட்டுன. எனக்கு எந்த பிரச்சனையும் வராத நல்லபடியா வித்து எடுக்கணும். ஐயோ, இங்க விட்டுட்டு போன வண்டியே காணலையே. அந்த கடவுளே, நான் புடிச்சு வச்சிருந்தா ஆத்து மீனிலே காணல, எதையுமே காணலையே. வண்டியை காணல, மீனே காணல. எங்க போச்சோ ஏது போச்சோ, நான் எங்கன்னு போய் தேடுவேன். நான் எங்க போய் தேடுவேன்? என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா என்ன தொருத்தில வதிப்பா. ஊரா இது சி, மீன் வியாபாரம் பண்ணலான்னு இந்த ஊருக்குள்ள வந்தேன். ஆனா என் வண்டியை காணல, என் பொட்டியே காணல. ஒரு 5 நிமிஷம் இப்படி ஒதுங்க முடியல. இந்த வண்டி தெரிஞ்சது நான் சும்மாவே விடமாட்டேன். நில்லுங்கக்கா நில்லுங்க, எங்கக்கா போயிட்டு கிடைக்கீங்க 2 பேரும்? சின்ன பொண்ணு, சாயங்காலம் குழம்பு வைக்க குழம்பு செலவு ஒன்றும் இல்லை. அதான் சந்தைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வரலான்னு நானும் லட்சுமியும் போயிட்டு கிடக்கோம். ஆமாடி சின்ன பொண்ணு, இந்த காய்கறியை போட்டு குழம்பு வச்சா உப்பு இல்ல உரப்பு இல்லைன்னு ஒரே டார்ச்சல் மேல டார்ச்சல். அதான் வாய்க்கு ருசியா எதனா கிடைக்குமான்னு வாங்கிட்டு வரலான்னு போயிட்டு கிடக்க. என்னக்கா நீங்க சின்ன பொண்ணு இருக்குக்குள்ள ஏன் கரையை விட்டுட்டு நீங்க ஏன் போகணும் சொல்லுங்க. இங்க பாருங்க, பொட்டி நிறைய மீன் கொண்டாந்துருக்க. அதுவும் ஆத்து மீன் சூப்பரா இருக்குதுக்கா. சிலேபிக்கா சிலேபி. ஆளுக்கு 5 5 வாங்கி எடுத்துட்டு போங்க. ஆளுக்கு 5 5 கிலோ வாங்கி எடுத்துட்டு போங்க. அடி போடி, எங்களுக்கு 1/2 கிலோவுக்கு வேலை கிடையாது. இதெல்லாம் 5 5 கிலோ வேற வாங்கிட்டு போக சொல்றா. சின்ன பொண்ணு, உன் வியாபாரம் முடியணும்னு எங்க தலையில கட்ட பாக்குற போல. என்ன லட்சுமி அக்கா, நீங்களாவது 1/2 கிலோ வாங்குவீங்க. ஆனா புஷ்பாக்கா 5 கிலோ வாங்க மாட்டாங்க. ஏன்னா உங்க குடும்பம் வெறும் 2 பேர் தானே இருக்கீங்க. நீங்களும் உங்க வீட்டுக்காரர். புஷ்பாக்கா வீட்டுல 4 பேர் 5 பேர் இல்ல, அவங்க சாப்பிட போறாங்க. ஆமாண்டி, நாங்க தான் 5 கிலோ மீன் சாப்பிடுவோம். என் மாமியாக்காரிய சொன்னா கூட போதும், இந்த பொட்டு நிறைய மீன் எடுத்து போய் செஞ்சு கொடுத்தாலும் உக்காந்து உடனே காலி பண்ணிடுவா. புள்ளிவெல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாள் சின்ன பொண்ணு. ஏதோ 1 2 துணுக்கு தான் எடுத்து சாப்பிடுவாளுவே. அதுக்கு தான் மெனக்கட்டுன்னு செஞ்சு வச்சுட்டு கிடப்பேன். ஏக்கோ, நீங்க சின்ன வயசுல சாப்பாட்டு மேல சிந்தனையே போயிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எம்மத்திர செஞ்சு வச்சாலும் சாப்பிட்டுக்கினே இருப்பாங்க உங்கள மாதிரி. என்னை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா வருது. ஏண்டி, இது நான் என்னடி சாப்பிட்டு இந்த பெருசாடி ஆகினேன். இது உடம்பு ராசி. எங்க வீட்டு குடும்புறா இப்படித்தான் இருப்பாங்க, நானும் அப்படித்தான் இருப்பேன். ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு ஏதுடி இந்த மீன்? எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்த? எப்படி உண்மை கதையை சொன்னா நம்மளையே திருட்டு பட்ட கட்டிப்பிடுவாளுவே. இவளும் கிட்ட நம்ம தான் சமாளிக்கணும். அப்படி கேட்டுட்டு கிடக்கண்டி. ஏதுடி மீன்? எங்க இருந்து வாங்கியாந்த? பிடிச்சாந்தியா வாங்கியாந்தியா? பாக்குறதுக்கே நல்ல பெரிய பெரிய மீனாலாம் இருக்கு. என்ன லட்சுமி அக்கா, எங்க இருந்து வந்தான்னு எங்க இருந்து வராட்டான்னு இங்க பாருங்க, பாக்ஸ் பாருங்க. இந்த மீனை பார்க்கும் போதே எவ்வளவு
அவ்வளோ சூப்பரா இருக்குது. அதுவும் இந்த சிலேபி எல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு இப்பவே நாக்கு ஊறுது. வாங்குங்கக்கா, 2-3 கிலோ வாங்குங்க, வாங்கி சாப்பிடுவீங்க. ஆண்டி லட்சுமி, நம்ம சந்தைக்கு போறதே நல்லா நாக்கு ருசி, அதெல்லாம் வாங்கிட்டு வரலாம் தான் போனோம். நம்ம சின்ன பொண்ணே ஆத்துல மீன் கடந்து எடுத்துன்னு வந்து வித்துட்டு கிடக்கா. நம்ம இதையே ஆளுக்கு ஒரு கிலோ வாங்கிக்கினா என்னடி? ஆமாக்கா, நானும் அதை தான் யோசிச்சுட்டு கிடந்தேன். எப்படியும் நம்ம அங்க போய் வாங்குறதோட நம்ம இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம். இதோ சின்ன பொண்ணு வச்சுக்கிற மீனும் நல்லா சூப்பரா இருக்குது, ஃப்ரெஷ்ஷா இருக்குது, பாக்கிறதுக்கே நல்லா இருக்குது. நம்ம இதையே வாங்கிக்குவோமே. என்னக்கா, நான் என்ன மீனை தனக்கா வாங்க சொன்னேன்? இந்த வண்டியை கிண்டியே என்ன நான் வாங்க சொன்னேன்? இப்படி 2 பேரும் யோசிச்சுட்டு கிடைக்கீங்க. அப்படி இல்லடி சின்ன பொண்ணு, நீ தப்பா நினைக்காத. நாங்க சந்தைக்கு போறதே சரி இங்கேயே வாங்கிக்கலாம்னு உங்ககிட்ட வாங்குறோம். சரி, எனக்கு 1 கிலோ கொடு. நல்ல மீனா பார்த்து போடு சின்ன பொண்ணு, பசங்க நல்லா சாப்பிடுவாவ. ஒரு நல்ல மீனா பார்த்து போடு 1 கிலோ. சரிங்கக்கா, நான் என்ன போறது? வாங்க, நல்ல மீனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க மீனை பார்த்து எடுத்துக்கோங்க. லட்சுமி அக்கா, நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மீனை பார்த்து எடுத்துக்கோங்க, வாங்க. சின்ன பொண்ணு, நாங்க எடுத்த மீன் எம்புட்டுன்னு எடைய போட்டு சொல்லு. சரிக்கா, இருங்க ஒரே ஒரு நிமிஷம், நான் எடையை போட்டு சொல்லி போடுறேன். ஏக்கோ புஷ்பாக்கா, நீங்க எடுத்த மீன் 1.5 கிலோக்கு எடுத்துக்கிறீங்கக்கா. 1.5 கிலோ மீன் 300 ரூபாய். லட்சுமி அக்கா, நீங்க எடுத்தது 2 கிலோக்கு எடுத்துக்கிறீங்கக்கா. 2 கிலோ மீன் 400 ரூபாய். என்னடி சின்ன பொண்ணு, இதனோண்டு மீன் என்ன 300 ரூபாய்ல சொல்ற? அதுவும் 1 கிலோ என்ன 200 ரூபாயா? எக்கோ ஆமாக்கா, இது என்ன நான் எடுத்த மீன் 2 மீன் தான் எடுத்தேன், 400 ரூபான்னு சொல்ற? ஏன்க்கா, நான் என்னக்கா பொய்யாக்கா சொல்ல போறேன்? இங்க பாருங்கக்கா, ஒரு சிலேபியே 1 கிலோ வருதுக்கா. நீங்க 1 கிலோ பெரிய மீனும் அதுக்கப்புறமா சின்ன மீனும் எடுத்துக்கிறீங்க. ரெண்டுமே சேர்த்தா 1.5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ 200 ரூபான்னு வித்துட்டு கிடக்க. அக்கா, இருக்கிறதா ஆளு 2 பேருன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க 2 கிலோ எடுக்கிற பாருங்க. 2 மீனும் நல்லா பெரிய பெரிய மீனா எடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படிக்கா கம்மியா குறைவா கிடைக்கும்? ஏ சின்ன பொண்ணு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு மீன் எனக்கு 50 ரூபான்னு கொடு. வேணா 2 மீனுக்கு நான் உனக்கு 100 ரூபான்னு தரேன். என்னது, 2 மீன் 100 ரூபாயா? நீங்க சந்தையில போய் கேட்டா கூட உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. மீன் விற்கிற வேலை என்ன, மழையில அவங்கவுங்க உயிரை பணைய வச்சுட்டு மீன் வித்துட்டு கிடக்காங்க. உங்களுக்கு என்ன 50 ரூபாய்க்கு வேணுமா? 50 ரூபாய்க்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. 50 ரூபாய் கொடுத்தா கொடு, 2 மீனுக்கு 100 ரூபாய் கொடுத்தா கொடு, இல்லைன்னா உன் மீனை நீயே வச்சுக்க. நீங்களே சொல்லுங்க புஷ்பாக்கா. இந்த மழையில நான் எம்புட்டு கஷ்டப்பட்டு இந்த மீன் எல்லாம் புடிச்சிட்டு வந்திருக்கேன். இவ என்னடானா 50க்கு 100க்குள்ள கேக்குறா. சின்ன பொண்ணு, மீனும் ஆசைப்பட்டு எடுத்துட்டேன். என் கையில வெறும் 100 தான் வச்சிருக்கேன். நீ என்னவோ 300 கேக்குற. என்கிட்ட வெறும் 100 ரூபாய் தாண்டி இருக்குது. அதுக்கு தகுந்த மீன் இருந்தா கொடு. ஒவ்வொரு துணுக்கா இருந்தாலும் எதையாவது வச்சு மீன் வாசனைக்கு சாட்டு போடுவாவ. என்னது, 100 தான் வச்சிருக்கீங்களா? ஏக்கா, 100 ரூபாய்க்குலாம் உங்களுக்கு பெரிய மீன்லாம் வராதுக்கா. சின்ன மீன், அதுவும் 1/2 கிலோ. அதை வாங்கிட்டு போய் நீங்க வாலும் பிரிக்க முடியாது, தலையும் பிரிக்க முடியாதுக்கா. ஏண்டி, என்கிட்ட இருக்கிற தாண்டி சொல்ல முடியும். என்கிட்ட வெறும் 100 ரூபாய் தாண்டி இருந்துச்சு. அதை கொண்டு தான் சந்தையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு போனேன். உன்னைய பார்த்துட்டு நீ கூட்ட உடனே நான் நின்னுட்டேன். நான் என்னடி பண்றது? என்னக்கா நீ இவகிட்ட கெஞ்சிட்டுல கிடக்க? ஏக்கோ வாங்கக்கா வாங்கக்கா, நம்ம சந்தைக்கு போவோம். சந்தைக்கு போனா அங்க ஏதாச்சும் கவலை கிடைக்கும். அது என்னமா ஏசகமா கிடைக்கும். வாங்க, நம்ம அங்க போய் வாங்கிட்டு வருவோம். சந்தைக்கு போனோம்னா கூரா கட்டி வித்துட்டு கிடப்பாங்க, 20 30ன்னு. வாங்க, ஆளுக்கு 2 கூரா வாங்கிட்டு வருவோம். ஆமாண்டி, கூரா விற்க மாட்டாங்க. உன்னை கூறு போட்டு வித்துருவாங்க. மீன் விற்கிறவங்க அவங்க உயிரை பணைய வச்சு மீன் வாங்கி வந்து வித்துட்டு கிடக்காங்க. உங்களுக்கு என்னடானா 20 ரூபா 30 ரூபாயில உனக்கு மீன் கிடைக்குமோ? போய் தான் பாரு, உன் டோப்பா மண்டிய கழட்டிட்டு தான் விடுவாங்க பாத்துக்க. சின்ன பொண்ணு விடுடி, நாங்க சந்தைக்கே போய் வாங்கிக்கிறோம். உன் வியாபாரத்தை நாங்க ஏன் கெடுத்துட்டு கிடக்க போறோம்? சரி, நாங்க போற வழி விடு. ஆமாக்கா வாங்கக்கா, நம்ம இவகிட்ட எல்லாம் மீன் வாங்கத்தோட சந்தையிலேயே போய் வாங்குவோம். டோப்பா மண்டை, வாயை மூடு. ஆமா, இந்த மீனை நம்ம சும்மா கடன் தானே தூக்கிட்டு வந்தேன். ஏதோ 100 ரூபா தரேன்றாங்க. வந்த வியாபாரத்தை விட்டுனா நம்மளுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. சரி, அந்த வாசம் வாங்கிக்கின்னு இவங்க கிட்ட ஏதாவது 1 2 கொடுத்து போடுவோம். சரிக்கா. எக்கோ புஷ்பாக்கா, நீங்க எம்புட்டு வச்சிருக்குன்னு சொன்னீங்க 100 ரூபாய். அதை என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு 1 கிலோ மீன் போட்டு விடுறேன். மீதி காசு உங்ககிட்ட இருக்கிறப்ப கொடுத்தா மட்டும் போதுங்க. நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். சரிடி சின்ன பொண்ணு, வீட்டுக்கிட்ட எல்லாம் வந்து கேட்காத. நானே இருக்கிறப்ப 10 20 உன் கடத்தை கொடுத்து அழிச்சு போடுவேன். ஐய, 10 20 கொடுத்து கடத்த அடிக்க போடுவீங்களா? இப்படி எல்லாம் போச்சுன்னா என் நிலைமை கோவிந்தா தான். என்னடி டோப்பா, உனக்கு என்ன? எம்புட்டுக்கு உனக்கு மீன் வேணும்? 10 காய் 20 கா? ஏய் சின்ன பொண்ணு, என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுது? 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்குலாம் நான் மீன் வாங்குற ஆள் கிடையாது. எனக்கு 50 ரூபாய்க்கு போடுடி, 50 ரூபாய்க்கு போடு. அடி டோப்ப மண்டை, ஏதோ 500 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி சொல்றா பாரு. பிச்சைக்காரி 50 ரூபாய்க்கு வாங்குறா பாரு. தூ, உனக்கெல்லாம் மீன் போடக்கூடாதுடி. மீன் வாலியும் மீன் தலையும் தான் போடணும். அது கூட வேலையா தான் இருக்கும். அந்த மீன் செதுல தான் உனக்கு செதுக்கி போடணும் 50 ரூபாய்க்கு.
ஹாய் மக்களே, இன்னைக்கு கதையை புதுசா நாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லயும் நீங்க கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்க பேரு ஊரையும் டைப் பண்ணி விடுங்க. மக்களே நம்ம எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு முக்கியமானதை சொல்லணும் இருக்கும். நம்மளுடைய சேனலை நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு அதை தப்பா பயன்படுத்துறீங்க. மக்களே, ஒரு சில பேர் ரொம்ப கேவலமான புத்தி வச்சிருக்காங்க. அடுத்தவங்க என்ன பண்றாங்க என்ன செய்யறாங்கன்றது பாக்குறதே அவங்க வேலையா இருக்கு. ஒரு விஷயத்துல போட்டி இருக்கலாம், ஆனா பொறாம இருக்கக்கூடாது. ஒரு சில ஜென்மங்க யார் என்ன பண்றாங்கன்னு சுத்தி சுத்தி ஃபாலோ பண்றதே அதுங்களுக்கு பெரிய வேலையா போயிடுச்சு. இதையெல்லாம் நம்ம கண்டுக்குன்னு காதுல வாங்கிக்கின்னு இருக்கக்கூடாது. ஆனா நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணா திருப்பி பதில் கொடுத்தே ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம. பாய்.